ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான சம்மருக்கு ஏத்த இளநீர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இளநீர் பாயாசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னன்றத பார்க்கலாம். 300 ml கோகனட் மில்க், 300 ml பால், 3 இளநீர் வாங்கி அதுல பாதி தேங்காய் சாப் பண்ணி வச்சிருக்க, இளநீர் தண்ணி, பாதி இளநீர் தேங்காய் மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்க, கூழ் மாதிரி அடிச்சு வச்சிருக்க, 100 ml கண்டென்ஸ்ட் மில்க், தேவையான சர்க்கரை, 10 to 8 போல பாதாம் முந்திரி. இப்போ டேஸ்டான இளநீர் பாயாசம் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 300 ml பாலை ஊத்தி நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சுண்ட காஞ்சு பாதி அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் சுண்ட காஞ்சாச்சு, பாதிக்கு பாதி பால் வந்தாச்சு. இந்த டைம்ல கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணலாம். நான் 100 ml கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ அது மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் நல்லா ஆட் பண்ண பிறகு நல்லா கலரி விடுங்க. ஏடு சேராத அளவுக்கு கலரி விடுங்க. இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணும்னா இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணதுனால சர்க்கரை 3 ஸ்பூனோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்ந்த பிறகு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம்ல ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். நான் இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம்ல நீங்க எப்படி இருக்கு ஸ்வீட்னஸ்ன்றத செக் பண்ணிக்கோங்க. இப்ப பால் வேற பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அதுல சின்ன சின்ன ஏடு எதுவுமே இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் வேற பாத்திரத்துக்கு மாத்தி நம்ம வச்சிருக்கோம். இப்ப இதுல என்னென்ன ஆட் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க 300 ml கோகனட் மில்க். கோகனட் மில்க் எடுக்கிறப்ப ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்றேன். எப்பவுமே இளநீர் பாயசம் செய்யறப்ப கோகனட் மில்க் எடுக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணாம இளநீர் ஊத்தி ஆட் பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூலா அரைச்சு வச்சிருக்க அந்த கோகனட்டோட பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் ஃப்ளேவர் தேங்காய் பால் எடுக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தேங்காய் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சிருந்த பாதாம் முந்திரி அப்படியே இந்த இளநீர் மேல தூவி விடுங்க. சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சுவையான இளநீர் பாயாசம் ரெடி. இதை கண்டிப்பா சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.